வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கோட் ரிவ்யூ. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையில் கோட்ன்ற ஒரு படம் வந்திருக்கு. யாரும் எதிர்பார்க்கல. ரொம்ப ஓவரா ஹைப்பு கொடுத்துலையோ இல்ல சூத்தடி வாங்கின மாதிரி நம்ம இந்த படத்துல வாங்க வேணாம் அப்படின்னு பாதி பசங்களும் ஹைப்பு இல்லாம தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஹைப்பும் கிடையாது, ஹோப்பும் கிடையாது. இந்த படம் வந்தா என்ன, வரல என்ன, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் வெங்கட்னா குக்டுவெல் படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி படத்துல என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, எது நல்லா இல்ல, எது நல்லா இல்ல, எது ரொம்ப நல்லா இல்ல, எல்லாத்தையும் நம்ம இப்ப பேசணும்ல. ஃபர்ஸ்ட் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நான் போன தியேட்டர் அது ஏதோ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான தியேட்டர்னு நினைக்கிறேன். கை தட்ட கூட மாட்டானுங்க, செத்த போன மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல அவங்க படத்துக்கு. அதுவும் செகண்ட் டே தான். செகண்ட் டேல எப்படி உட்கார்ந்து இருந்த என்ன எனக்கு புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஏன் பக்கத்துல ஒரு ஃபுல் ஃபேமிலி உட்கார்ந்து இருக்கு, பக்கத்துல ஒரு ஆண்டி வேற. சரி செகண்ட் டே தானே டிக்கெட் வாங்கணும், சோ அந்த செகண்ட் டே எல்லாம் கொஞ்சம் செலிப்ரேஷன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் போனோம். பட் ரொம்ப மோசமான தியேட்டருக்கு போயிட்டோம். சோ தியேட்டர் ஒத்து வரல நமக்கு. அந்த தளபதி மூவி பாக்குற மாதிரியே ஒரு தியேட்டருக்கு நம்ம போகலன்னு வச்சுக்கோங்களேன். சோ செகண்ட் வாட்ச் எந்த நல்ல தியேட்டர்ல போய் பார்க்கலாம்னு முடிவு பண்ணி தான் வெளியவே வந்தோம் தியேட்டரை விட்டு. சோ அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, எனக்கு ஃபீவர். என்னால கத்த கூட முடியல. அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ போன மாதிரி உட்காந்துருக்கா சொல்லிட்டு அந்த ஃபேமிலி அந்த ஆண்டிய மாதிரியே நான் அந்த ஆண்டிய மாதிரியே பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரியல் பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். சோ அந்த தியேட்டரும் என்ஜாய் பண்ற மாதிரி இல்ல, நானும் என்ஜாய் பண்ற மூட்ல இல்ல. சோ செகண்ட் வாட்ச் இஸ் மேண்டட்டரி. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா பாட்டு. இந்த பாட்டு எதுக்கு வச்சானுங்கன்னே தெரியல. எல்லாம் ஓகே, அந்த சின்ன சின்ன கண்கள் கூட ஓகே, நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்பார்க்ன்ற பாட்டே நல்லா இல்லைன்னு கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. அதை போய் எங்க வச்சிருக்கானுங்க? தேவையில்லாதானே அது பாட்டுன்னே நம்ம கன்சிடர் பண்ணல. அந்த ஆய போய் படத்துல சேர்த்து ஏன் இப்படி பண்றீங்க? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, குடுகுடுன்னு போயிட்டு இருந்துச்சு படம். அந்த ஸ்பார்க் பாட்டை போட்டு தூங்க வச்சுட்டான். அந்த பாட்டை நம்பி படம் ரிலீஸ் பண்ண காலம்லாம் போயிடுச்சு. இன்னுமா இந்த பாட்டை வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி தான் நான் கேட்பேன். மத்தபடி விசில் போர்டு கூட ஏதோ மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா காட்டிட்டாங்க. அப்புறம் அந்த மட்ட சாங்கும் ஓகே, ஒரு செலிப்ரேஷன் சாங் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்பார்க்கு ஏன்? ஸோ இந்த பாட்டு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த விசில் போர்டும் சரி, ஸ்பார்க்கும் சரி, அந்த ரெண்டு பாட்டுமே தேவையில்லதான், எனக்கு தேவையில்லாத அணிதான் படத்துல. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா பிஜிஎம். பிஜிஎம் போடுறேன்னு எனக்கு அந்த சுத்தமா சூட்டே ஆகல. நல்ல பீக் சீன்லாம் வருது, பிஜிஎம் படுக்குது. ஏன்? இதுவே அனிருத்தா இருந்திருந்தா என்ன பண்ணி வச்சிருப்பான் தெரியுமா? இந்நேரம் மட்டமா இருந்த லியோ செகண்ட் ஹாஃப் அனிருத்தால தான் கொஞ்சம் ஃபாஸ்டா போச்சுன்னே நான் சொல்லுவேன். இந்த படத்துல அனிருத் கம்போஸ் பண்ணி இருந்தா மாசா இருந்திருக்கும், வேற லெவல்ல இருந்திருக்கும். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா விஎஃப்எக்ஸ். நம்ம ட்ரெய்லர்ல பார்த்துட்டோம், விஎஃப்எக்ஸ் ஒத்து வரல அந்த மாதிரி சொல்லி நிறைய கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பட் படத்துல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. ட்ரெய்லர்ல இருக்கிற மாதிரியே இது படத்துல இல்ல. படத்துல கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா எடுத்துட்டு வரணும்னு ஏதோ டச் அப் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அவ்வளோ ஆக்குரேட்டா காட்டல. ஆனா அந்த தமிழ் படத்திலே இவ்வளோ கம்மி டைம்ல இவ்வளோ விஎஃப்எக்ஸ் பண்ணது பெரிய விஷயம்னு தான் நான் சொல்லுவேன். அந்த விஷயத்துல வெங்கட்னா சமையல்காரன் தான். ட்ரெய்லர்ல அந்த குட்டி விஜய் கேரக்டர் கலாய்ச்சிட்டு இருந்தானுங்க. பட் படத்தை தூக்கிட்டு போறதே அந்த குட்டி விஜய் தான் நினைக்கும் போது அது அந்த விஎஃப்எக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா படம் வேற லெவல்ல இருந்திருக்கும்னு தான் சொல்லுவேன். நானும் கடைசி வரைக்கும் விஎஃப்எக்ஸ் மட்டும் தான் ஒரு பெரிய ஃபெயிலியர் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி போஸ்ட் கிரெடிட் சீன் கொடுத்துருப்பான். அதை பார்க்கும்போது ஓகேவா தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளவு பெரிய தப்பா எல்லாம் தோணல. இதுக்கப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா, படத்துல லேக் சீன் நிறைய இருந்துச்சு. எப்பன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாதியுமே லேகா தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு லேக் சீன் வருதுன்னா தளபதி என்ட்ரி கொடுத்து அதை நார்மல் ஆக்கிடுறா அப்படி. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகேவா போச்சு. இல்லைன்னா படுத்திருக்கும். அதுவும் அப்படி நீங்க படத்தை பார்க்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாதி கழிச்சு போங்க. பட் செகண்ட் ஹாஃப் எப்படி போச்சு தெரியுமா?
அந்த மாதிரி தான் போச்சு. ஆமா கைஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ கொஞ்சம் லேகியா ஸ்லோவா இருந்துச்சோ அதை விட 200% வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். அது செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதே எனக்கு தெரியல, அது வந்து டக்குன்னு போயிடுச்சு, ரொம்பவே ஃபாஸ்டா போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப் எடுத்து வச்சிருக்கானுங்க. லியோ ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் இந்த செகண்ட் ஹாஃபையும் சேர்த்தா வந்து மாஸ்டர் பீஸ் அமைஞ்சிருக்குமோ என்னமோ. ஸோ வந்து கோட் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேகி ஆகும், செகண்ட் ஹாஃப் வந்து ஃபயர் ஆகும் இருந்ததாக நான் வந்து இங்க பதிவு செய்து கொள்கிறேன். இதை நான் சொல்லி ஆகணும். டாப் ஸ்டார் பிரசாந்த் தான் இந்த படத்தோட இந்த இயர்ல வந்து 2 படம் ஹிட் கொடுத்த ஒரே நடிகர்னா அவர் தான். ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டுறாரு, போஸ்ட் போட்டுட்டே சுத்திட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தா மனுஷன் வந்து இந்த கோட் படத்துல வந்து அப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, வேற லெவலா இருந்துச்சு. ஸ்கோர் பண்ணதே அவர் தான். ஸோ இது ஒரு டாப் ஸ்டார் மூவி. அவரை நல்லா யூஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லுவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ இந்த சினிமா ஃபீல்டுக்கு வராரு, அவரை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் மட்டும் அந்த பிரேக் எடுக்கலன்னு வைங்க, இன்னைக்கும் அவர் டாப்ல தான் இருந்திருப்பாரு. மிஸ் பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ் சீன் வந்து ரொம்ப பெருசா போற மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா ரொம்ப நேரம் கிளைமேக்ஸ்லயே சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும், பட் வந்து போர் அடிக்காம இருந்துச்சு. அந்த விஷயத்துல வந்து கிளைமேக்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நானும் என்ன நினைச்சேன், ஓகே ஒரு சென்டிமெண்டா பேசுறாரே, சென்டிமெண்டா பேசி நல்லவன் ஆக்கிடுவாரோ அப்படின்னு, இதை மட்டும் பண்ணிடாதீங்கன்னு அந்த மாதிரி தான் யோசிச்சேன். நல்ல வேலை காப்பாத்தி விட்டாரு. இந்த பூமர் மாதிரி பேசி கெட்டவன் நல்லவன் ஆக்குறது மாதிரி எல்லாம் சீன் வச்சு ஆல்ரெடி மாஸ்டர் படத்துல இப்படிதான் நடந்துச்சு. சரித்திரத்திலே நடக்காத இன்னொரு விஷயம் இந்த படத்துல நடந்துச்சு. சிஎஸ்கே 200 ரன் சேஸ் பண்ணிச்சு எம்ஐக்கு அகேன்ஸ்டா. அது ரியல் லைஃப்ல தான் நடக்கலன்னு படத்துல வச்சு நடத்தி முடிச்சுட்டாங்க. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த வயசான விஜய் கேரக்டர் இருக்குல்ல, அது காந்தி கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி அந்த ராயப்பன் அப்புறம் வந்து ஒரு வயசான கேரக்டர்ல தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து அந்த எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது 50 வயசு மாதிரியே இல்ல சொல்ல போனா. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து அந்த தளபதியோட எஃபெக்ட் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்பப்ப வீரராகவன் வைப்பும் வரும், அதை விட்டு கண்டுக்காதீங்க. அப்புறம் ஏகே ரெஃபரன்ஸ், மங்காத்தா ரெஃபரன்ஸ்லாம் வந்து ஓகேவா, ஏதோ ஓகேவா தான் இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட்னா, தளபதி வந்து இந்த இவ்வளோ இறங்கி போய் ஒத்துக்கிறது, அதுவும் வந்து அந்த கேமியோ எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஒத்துக்கிட்டாரு. அந்த கன்னை கொடுக்கறத வந்து கொடுத்துட்டு அவர் பதில் சொல்லுவாரு, சார் நீங்க ஏதோ முக்கியமான வேலைக்கு போறீங்க, இதை என்கிட்ட கொடுத்துட்டு போறீங்க, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ வந்து அவரோட பொசிஷனே கொடுத்துட்டு போற மாதிரி தான் சீனை வச்சிருக்கோம். அப்போ வந்து தளபதி எவ்வளவு ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒருத்தரா இருப்பாரு. இன்னொருத்தர பாருங்களேன், எனக்கு இந்த பட்டம் எனக்கு தான் அப்படின்னு அந்த இடத்துல சண்டை போட்டு அங்கேயே உக்காண்டாரு டேரா போட்டு. அந்த மாதிரி எல்லாம் தளபதி கிடையாது. நீ நல்லா வேண்டா. ஓவரால் சொல்ல போனா இது ஒரு டீசென்டான மூவி, ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லலாம். இல்ல இந்த செகண்ட் ஹாஃப் இன்னொரு வாட்டி போட்டு காட்டினாலும் நான் ஃபுல்லா பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு படம் இது நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த படம் வந்து ஒரு ஃபேர்வெல்காக எடுக்கப்பட்ட மூவியானு கேட்டீங்கன்னா இல்ல, இதை விட நல்ல படமே எடுத்து ஃபேர்வெல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து தளபதி 69 வந்து ஒரு பக்கா தளபதி ஃபிலிமா இருக்கணும், ஒரு ஃபேன்ஸுக்கான படமா இருக்கணும். இந்த படம் தான் பெஸ்ட் படம்னு சொல்லணும். தளபதி கரியர்ல இந்த படம் தான் பெஸ்ட்னு சொல்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படத்துல நான் வந்து இதே மாதிரி வந்து நான் ரிவ்யூ சொல்லுவேன், மாஸ் அப்படின்னு சொல்லுவேன். லாஸ்டா நான் மெர்சல் படத்துக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த இனிமே வந்து எதுக்கு சொல்லுவான்னு தெரியல. இந்த படத்துலயும் பிஜிஎமும் அந்த விஎஃப்எக்ஸ் மட்டும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா படம் வந்து வேற லெவல்ல இருந்திருக்கும். பட் அதுக்கு டைம் அவங்களுக்கு பத்தலை. ஸோ இது ஓகே தான், இவங்க பண்ண வரைக்கும் எஃபர்ட் போட்ட வரைக்கும் இது வந்து பெட்டரா தான் வந்திருக்கு. ஸோ நல்ல படம் தான், போய் தியேட்டர்ல பாருங்க. இன்னொரு விஷயத்தை நான் இங்க பதிவு பண்ண விரும்பிக்கிறேன். இங்க வந்து மீம் பேஜ்ல எல்லாம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, படம் வந்து நல்லா இல்ல, படம் வந்து மொக்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஆனா நீங்க கொடுக்குற 5-10க்கு யாருன்னு எவன் படம்னே தெரியாது, அதுக்கு அப்படின்றீங்க. ஆனா வந்து தளபதி படம்னா மட்டும் என்னதான் உங்களுக்கு குண்டி எரிச்சல்னு தெரியல. படம் வந்து அவ்வளவு மட்டமாலாம் இல்ல, படம் வந்து நல்ல டீசன்ட் படம் தான், ஒரு பாக்குற மாதிரி தான் இருக்கு, போர் அடிக்கவும் இல்ல, எந்த ஒரு விஷயமும் இல்ல. ஒரு நல்ல படத்தை வந்து எதுக்கு இவ்வளவு டிமோட் பண்றாங்க, படம் பாக்குற மாதிரியே இல்ல ஆயிடா அப்படின்றானுங்க. 50 ரூபா 100 ரூபா வாங்கிட்டு இதோட பெரிய ஆய் தான் சாப்பிட்டானுங்க அவனுங்க. எவன் படம்னே தெரியாது, அதுக்கெல்லாம் போய் ப்ரொமோட் பண்ணிருப்பானுங்க. நல்ல படத்துக்கு ப்ரொமோஷன் தேவையில்லை, அது மாதிரி உங்களோட ஆய் ஒப்பீனியன் எங்களுக்கு தேவையில்லை. மீம் பேஜ்னா மீம் மட்டும் போடு, வாய் போடாத, புரியுதா? சோ இந்த கோட் படம் வந்து ஒரு நல்ல படம் தான், டீசன்ட் மூவி, தியேட்டர்ல பாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். உங்களை காசு கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டு போய் பாருன்னா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நானே டிக்கெட் காசு கொடுக்காம தான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். என் நிலைமை தான் உங்களுக்கு தெரியுமே, எனக்கு தெரியாது. சோ உங்களை நான் இன்னொரு வீடியோட அடுத்த வாரம் நாளைக்கு உங்களை நான் அடுத்த வீடியோல நாளைக்கு சந்திக்கிறேன். Maybe meet again.
கைஸ் இந்த படம் வந்து கோட் படம் வந்து ஆல்ரெடி தமிழ் படத்துல வந்த மாதிரி ஒரு லைன் தான், ஒன் லைன் தான் எடுத்திருக்காங்க. அதை காப்பி அடிச்சாங்களா இல்ல வந்து ஒன் லைன் மட்டுமே எடுத்து படத்தை பண்ணாங்களா இல்ல வந்து அபிஷியலா அவங்களோட கதையை வந்து வாங்கிட்டு பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ராஜதுரைன்னு ஒரு படம் இருக்கு, கேப்டன் படம், அதுலயும் வந்து சேம் ஒன் லைன் தான் வருது. இது காப்பி அடிச்சது கிடையாது, யூஸ் பண்ணிக்கிட்டாங்களான்னு தெரியல. பட் படம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். இந்த புதுவிதமான முயற்சியில வந்து வெங்கட் பிரபு வின் பண்ணிட்டார், தளபதியும் வின் பண்ணிட்டார், அவ்வளவுதான்.